ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரால் மனம் உடைந்த மஞ்சிரி, அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் ஷேர் பண்ணியிருந்தார். இதை ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். அடுத்து தர்ஷிகா, சாச்சனா மற்றும் மஞ்சிரி இவங்க 3 பேருக்கு நடுவில் நடந்த பயங்கரமான டிஸ்கஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ லைக் போட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மறக்காமல் லைக் போட்டுருங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ அந்த 3 பேர் பெட்ரூமில் உட்காந்து தர்ஷிகாவோட பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மஞ்சிரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல, மூஞ்ச பேஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணா, அது ஜெஃப்ரி பண்ணதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது மாதிரி சொல்லாத, இதெல்லாம் பண்ணாதன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சாரியும் கேட்டான் அப்படின்னு. பட் அதை இன்னும் ஆஷா சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் மஞ்சிரி. ஆனால் அது தெரியாமல் ஜெஃப்ரி வந்து இப்போ நிறைய கொஞ்சம் வேறு மாதிரி ட்ராக் போகிறாங்க. அந்த கோவா கேங்கே வந்து ட்ராக்கை மாறி வேறு ரூட்டில் போகிற மாதிரி தோணுது. எது தப்போ அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணாமல் பின்னாடி போய் கலாய்க்கிறது, பின்னாடி போய் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தர்ஷிகா சொல்கிறாங்க, ஐயோ நீ வேற கம்முன்னு இருங்க, நீங்கள்லாம் ஃபிசிக்கல் ஹர்ட் பண்ணது கூட பரவாயில்லைங்க, மென்டல் ஹர்ட்லாம் எனக்கு தாங்க முடியல, இன்றைக்கெலாம் என்னை வச்சு குரூப்பாக உட்காந்து என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு, நேற்றுலாம் நான் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு அந்தளவுக்கு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு இருந்தேன், முத்துலாம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான், இல்லைனா என்ன ஆயிருப்பனே தெரிலன்ற மாதிரி நேற்று நடந்த விஷயங்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ தான் சொல்கிறாங்க, எனக்கு இன்னைக்கு உன்னை தான் மெயின் டார்கெட் வச்சுருக்காங்க போல தர்ஷிகா, 3 ஏஞ்சல் செலக்ட் பண்ணாங்களே, ஸோ அதில் நீ தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்திருக்க, மற்ற 2 பேர் யாருன்னு தெரியல, ஏன் நம்ம பக்கம்லாம் திரும்பல, மஞ்சுரி ஏன் டார்கெட் பண்ணல, சாச்சனாவெல்லாம் நம்ம பக்கமே திரும்பலையே, அந்த அளவுக்கு அப்படி இருந்திருக்காங்கன்னு பேசுறாங்க. இல்ல அறிவாளி இவங்க தான். ஆக்சுவலா டார்கெட் பண்ணதே உங்க 3 பேர் தான். ஆனா உங்களையே டார்கெட் பண்ணாத மாதிரி விளையாடி இருக்காங்க பாருங்க. அதுதான் டெவில்ஸோட திறமை. இதுல தர்ஷிகாவை மட்டும் தான் டார்கெட் பண்ண மாதிரி தெரியுது, மிச்ச 2 பேரை டார்கெட் பண்ண மாதிரியும் தெரியல. அந்த அளவுக்கு டெவிலோட கேம் பிளே இருந்திருக்கிறதால இவங்க கூட அது யாரா இருக்கும்னு ஆர்வமாக பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் போய் கேளுங்க தெரியும், நாங்கள் தானா டே எங்களே டார்கெட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷனே ஒரு பக்கம் சிரிப்பாக தான் சிரிக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்கு. ஓகே, அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரா இருக்கணும் போது முடிவு பண்ணுறாங்க. யார்? மஞ்சிரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ராயன், இந்த 3 பேர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர். இந்த 3 பேர் 2 பேர் செலக்ட் பண்ணி போடணும், இதெல்லாம் இது பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தான் தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா, என்ன தர்ஷிகா விஷால் கூட என்ன நடக்குது, இது ஒரு டாக்காவே போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது சொல்றேன்னா, எனக்கு நிஜமாவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதை என்னால் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, இந்த மூமெண்ட்டை நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன்ற மாதிரி. நிஜமா தாண்டே சொல்கிறியா அப்படின்ற மாதிரி மஞ்சிரி கேட்குறேன். ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், ஆனால் இந்த இடத்துல என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரசித்து துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம லைவ்ல பார்க்கும்போது கூட 2 பேர் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட டைம் என்னாச்சு, கரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் 1:53 காலைல. அப்போ வரையும் பேசிட்டு இருக்கார் விஜய், விஷால் மற்றும் தர்ஷிகா. இது ஒரு பக்கம் நடக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, நிஜமா தான் அப்படின்னா, ஆமாம் நிஜமா தான், எனக்கு இருக்கிற மூமெண்ட் வரையும் நான் என்ஜாய் பண்ணுறேன், அவனுக்கும் ஒரு பவுண்டரிஸ் இருக்குது, எனக்கும் ஒரு பவுண்டரிஸ் இருக்குது, அதை தெரிஞ்சு தான் இருக்கும், ஸோ அவனுக்கும் புரியுது எனக்கும் புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் சொல்கிற ஹைலைட் என்னென்னா, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த இடத்துல என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்துக்கிறேன், வெளியே போகும்போது ஷோ முடிஞ்சிடும், ஃபீலிங்ஸே இல்லைன்ட்டு போயிடுவீங்க, அப்படித்தானே பார்க்கும்போதே அப்படி தாங்க தோணுது, நீ வெளியே போயிட்டு பார்த்துக்கிறேன் போது டவுட் வரலையா, டவுட் வரத்தான் செய்யுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாச்சனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசுகிறாங்க. என்னன்னா, அந்த இதெல்லாம் தூக்கி போட்டாங்களா, வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாங்களா நேற்று, அது தப்பாக இருந்துச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் தர்ஷிகா தப்பாக தான் இருந்துச்சுன்ற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க. இல்லை அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு கடுப்பாயிருச்சு, அந்த அளவுக்கு ஏறி வராங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யா, ஜாக்லின்லாம் அப்படி பேசுகிறாங்க, எனக்கு என்ன சுயமரியாதை எனக்கு இல்லையா, இதெல்லாம் இல்லையா, அது எப்படின்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி சொன்னால் கோவம் வரதானே செய்யும், நான் கோபப்படுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா நீ கோவப்படுறதுல நியாயம் தான், ஆனால் நீ பண்ண தப்பு அது தப்பு தானே, அதைத்தானே கேள்வி கேட்டாங்க. நீ அந்த பேண்ட்டை கட் பண்ணது தப்பு, அந்த இது தூக்கி போட்டு தப்பு, அதை கேட்டால் உனக்கு கோபம் வருது, புரியல. ஸோ அது ஒழுங்காக பண்ண மாட்டியான்னு கேட்குறது தான். கொடுக்குறத நீ மாற்றி பண்ணிவிட்டு நீ அடுத்தவங்க மேலே ப்ளேம் போட்டால் எப்படி? அவங்க சுயமரியாதை இதை பற்றி கேட்டதெல்லாம் கரெக்டு, ஆனால் நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்தா பரவாயில்ல, அந்த இடத்துல நீ பண்ணது தப்புன்ற மாதிரி தர்ஷிகா அதை மட்டும் தான் சொன்னாங்க, தவிர ஆஷாலாம் சொல்ல. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது மாதிரி கோவம் வருதுங்க எனக்கு, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தர்ஷிகா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஜாக்லின் அவருடைய கேமை ஸ்பாயில் பண்ணிருக்கா. ஸோ குறிப்பாக வந்து அவள் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக விளையாடுற ஜாக் வந்து நம்ம பார்க்க முடியல, சவுண்டுக்காகவும் ராயனுக்காகவும் வந்து நிற்கிற ஜாக் தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர்த்து ஜாக் எங்கே போனா காணவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஐ அக்செப்ட் தட். அந்த ஒரு பாயிண்ட் தர்ஷிகா சொன்ன பாயிண்ட் 100% உண்மை. இப்போ இந்த கோவா கேங்குன்ற கேங் வந்து ஒரு பாசிட்டிவான ரீதியில் போயிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அந்த கேங்கோட பேரில் வச்சு அவங்களே அவங்கள காலி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செக்மெண்ட் பார்க்க முடியுது. இது
இது பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, கிச்சன் ஏரியாவில் 5 பேரும் கோவா கேங்க ஒன்றா போட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பல விஷயம்லாம் பேசிட்டு அதான் பாட்டு போடுவாங்கல்ல, ரெகுலராக பாட்டு போய் தூங்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் சந்திக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, விட்டுருவோம். வேறு மாதிரி மீன்ஸ் இந்த வாரம் நெகட்டிவாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் மீனிங், வேறு எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு பக்கம். அடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா தீபக்கோட கேம் பிளேலாம் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு, டேமேஜ் பண்ணிச்சு. அந்த சைக்காட்டிக் லுக்கிலலாம் இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சுரி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு விதமான குரூப்பாக இருக்காங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், நான் மட்டும் தான் தனிமையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி மஞ்சுரி பேசுகிறாங்க. உடனே தர்ஷிகா, நானும் அந்த ஃபீலிங்கில் தான் இருந்தேன் நேற்று, அதனால தான் முத்துக்கிட்ட போய் அழுதுட்டு இருந்தேன், நீயும் வந்து சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்துக்குமார் உள்ளே வரார். முத்துக்குமார் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சுரி இவன் 2 நாளாக என் கூட பேசவே இல்லை, நான் அவன் கூட போய் பேசினா நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்றதுக்காக பேசாமல் இருக்கான்ற மாதிரி சொல்லி கண் கலங்கிட்டாங்க. எல்லாரும் வீட்டில் என்ன நெகட்டிவாக நினைக்கிறாங்க, முத்து கூட நெகட்டிவாக நடிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்து பெட்ரூ படுக்க போன முத்து வந்துட்டு, என்ன மஞ்சுரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னும் போது, இல்லை மஞ்சுரி எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் பண்ணாமல் இருக்கேன்ற மாதிரி சாரி கேட்குறாரு. ஓப்பனா ஐ எம் சாரி மஞ்சுரி, மன்னிச்சிரு சாரி அப்படின்ற மாதிரி முத்துக்குமார். ஏன்னா அவங்க கண் கலங்குறாங்க, முத்துவால் என்ன பண்ண முடியும், சாரி அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறாரு. ஏன்டா பேசாமல் இருக்கேன்னும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மஞ்சுரி, வேறு எதுவுமே இல்லை. அவங்க அழுகுறாங்க, சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு போர்க்களம், இந்த போர்க்களத்தில் நம்ம கேமாக இருக்குது, ஓகேவா, நான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக போனால் அது வேறு மாதிரி இருந்துடும் மஞ்சுரி, என்னால் ஒஸ்ட்டில் நாமினேட் பண்ண முடியாது, சாட்டர்டே எபிசோடில் உன்னை பற்றி பேச முடியாது, நாமினேஷனில் பண்ண முடியாது, இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட தயக்கங்கள் இருக்குது. ஒன்றா ஆகிட்டேன்னா அதை பற்றி நான் எப்படி பேசுறது, அதை எப்படி கன்வே பண்ணுறது, ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், கேமாக பார்த்துட்டு போகிறேன், இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிரும், வெளியேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி, அதனால் என்னை இது பண்ண முடியாது, ஏன் நான் வந்து சாச்சனை விட்டு வெளியே தள்ளி வரேன், இதெல்லாம் போனேன், ஏன்னா அதனால் வேறு விஷயங்கள் ஆகும், அதனால தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒத்துக்கிறார். இது ஒரு பக்கம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு கூல் டவுன் பண்ணிட்டு கேட்குறாரு, இது புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி, வெளியே வேறு இங்கே வேறு மஞ்சுரின்றது ஓப்பனாக சொல்லிடுறாரு ஒரு பக்கம். அடுத்து சாச்சனா வந்து எனக்கு கேட்குறாங்க, இந்த வீட்டிலேருந்து யார் வெளியே போனால் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போனால் இந்த ஒட்டுமொத்த வீடுமே அழுவோன்னும் போது ஃபஸ்ட்டு வந்து அன்ஷிதா பேர் சொல்கிறாங்க. அன்ஷிதா பேர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன் உன் பேர் சொல்லணுமா சாச்சனா அப்படின்னும் போது, உனக்கெல்லாம் அழமாட்டாங்க, ஒரு 3 பேர் வேணால் அழுவாங்க, மற்றவங்களாம் அழமாட்டாங்கன்ற மாதிரி கலாச்சி தட்டார் முத்துக்குமார். ஏன் சின்ன பொண்ணுன்னு பார்க்குறியா, சின்ன பொண்ணாக இருந்தாலும் அழமாட்டாங்க, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாரு. எனக்கு இந்த வீட்லேயே பிடிச்ச நபர் வந்து முத்துக்குமார் தான்ன்ற மாதிரி சாச்சனா போய் முத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, இப்போ எனக்கு விஷாலை தான் பிடிச்சிருக்கு, முத்து என்னை வந்து தள்ளிப்போன்னு சொல்கிறேன், ஆனால் விஷால் என்னை அனுசரித்து என் கூட நிறைய விஷயங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு விஷால் தான் மை ஃபேவரட் இப்போ அப்படின்றது தான். ஏன்னா நான் ஒரு அன்புக்காக ஏங்குறேன், இங்கே தடுக்கப்படுது, ஆனால் அந்த அன்பு விஷால் கொடுக்குறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஷாலை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து முத்து என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த டச்சிங் ஃபீலிங்லாம் பிடிக்காது, அம்மாவை டச் பண்ணி பேசுறது, அந்த முத்தம் கொடுக்குறது, கட்டி பிடிச்சி இது கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சி இது பண்ணதே கிடையாது, நடந்ததும் கிடையாது, ஒரு வாட்டி கூட என் லைஃப்பில் அம்மா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பண்ணதே இல்லைன்ற மாதிரி முத்துக்குமார் பேசுகிறார். ஆக்சுவலாக அது எனக்கும் கனெக்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நானும். ஓகே, அந்த மாதிரி எப்பயாவது நடந்திருக்கும். ஓகே, நான் அந்த மாதிரி ரெகுலராக இருக்கிறது கிடையாது, ரேர். அதே தான் அது எனக்கு சொல்லும் போது எனக்கு அது ரிலேட் ஆச்சு அந்த ஒரு மூமெண்ட். ஓகே, நான் அப்படி வளர்க்கலை, அந்த மாதிரி ரீதியில் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு இது வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தர்ஷிகா சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் இருக்காத முத்து, ரொம்ப தப்பு, இதை நீ மாற்றிக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா உனக்கு தான் டேமேஜ் ஆகும், அதை மாற்றிக்கிட்டு டேமேஜ்னா இதை நீ கற்றுக்கோ ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீஸ் டாஸ்கில் அது நடக்கும், எதிர்பார்ப்பு முத்துன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. சாச்சனாவும் இதை நீ புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரிலாம் இருக்காதுன்ற மாதிரி சாச்சனா ஒரு பக்கம் பயங்கரமான அட்வைஸ் முடிந்து, இல்லை அந்த ஒரு விஷயத்தில் நான் கான்சியஸாக இருக்கிறேன் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நைட் டிஸ்கஷனில் போகுது. சாச்சனா சொல்கிறாங்க, எனக்கு உனக்கு பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா, மற்றவங்க எல்லாரும் அன்பை வெளிப்படுத்துறாங்க, நீ அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும்போது உன்னோட ஆக்ஷன்ஸ் மூலியமா எனக்கு அன்பு தெரியுது, அதுதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி மிட் நைட் லைவ்ல இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.